ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ வா வா. இருடா. டேய் 2 நிமிஷத்து வேலை தான்டா, இதை நம்மளால பகல்ல செய்ய முடியாது. ஜஸ்ட் ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இந்த நாத்தம் யார் லாக்கர்ல இருந்து வருதுன்னு தெரியணும். and you know we cannot do this during the day. டேய் இருடா, நாளைக்கு பண்ணிக்கலாம். இல்லடா, we cannot plan it for one more day or one more night. இந்த நாத்தம் என்ன பைத்தியம் ஆக்கிடும் போல இருக்கியா? இங்க பாரு, கோச்சுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேருமே டீம் விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாரு. என்னையா நீ எதுக்காக இப்படி பயப்படுற? ஓகே, மேட்ச் டைம்ல நீ பேட்ஸ்மேனை பார்த்து இப்படி பயந்தனா நீ நல்ல போலர் ஆவடா. சரியா? நீ வா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சொன்னா கேளுடா. வா. இங்க பாரு, நான் டீம்ல இருக்கணும். சோ சாரி, நான் கிளம்புறேன். வினாய் வினாய், ஐயோ என்ன பயந்தா கோலிடா. ஃபாஸ்ட் பவுலரா எப்படி ஆமானோ, அக்ரஷனே இல்ல, பயந்தா கோலி. Stings, yuck. வினய், நீ ஏடா? இந்த லாக்கர்ல இருந்து தான் நாத்தம் வருது. சரி வா, இதை உடைச்சு பாத்துடலாம். யாரும் இல்ல போல இருக்கு. வினய், மிருகங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். இல்லைன்னா நான் ஏண்டா உள்ள தனியா வர போறேன்? வினய், நீயாடா? இதெல்லாம் குளிக்கிற டைமாடா? கேக்குறல, பதில் சொல்லு. ஏய் விளையாடாதடா. வினய், இஸ் தட் யூ? ஏ ஹலோ வினய். இந்த நாட்டுல கிரிக்கெட் பைத்தியங்களுக்கு பஞ்சமே இல்லை. இந்த விளையாட்டு மேல இருக்கிற வெறி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தெளிவா தெரியும். யதார்த்தமான விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கானவங்களுக்கு நம்ம நாட்டோட டீம்ல விளையாடணுங்கிற கனவு இருக்கும். இன்னைக்கு இந்த உண்மை சம்பவம் கிரிக்கெட் விளையாட்டு மேல இருக்கிற மயக்கம் ஒரு பைத்தியம்னே சொல்லலாம். அது எல்லா எல்லைகளையும் கடந்து போயிடும். அதோட விளைவு ஒரு அதிர்ச்சி மிக்க பயங்கரமான சம்பவம். இங்க பாரு வினய், பால இப்படி grip இருக்கணும். அதோட பால ஸ்பீடா போடணும். ஆனா பின்னாடில இருந்து பால இப்படி ரிலீஸ் பண்ண.
புரிஞ்சுதா? யா. இப்படி போட்டினா பேட்ஸ்மேனுக்கு இது ஸ்லோ பால்னு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நீ இந்தியன் டீம்ல வர்றது யாராலையும் தடுக்க முடியாது. பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீ போடுற பால்ல. அப்புறம் நான் உனக்கு ரிவர்ஸ் ஸ்விங் பத்தி கூட சொல்லி கொடுக்குறேன். ஓகே வினய், டேக் இட். கம் ஆன் guys, let's practice. Come on. Yeah. Let's go. Make it fast. Come on. Come on guys. Go to your mark. Go. Just left. Hey! 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 பாத்தியா கௌரவ், ஒரு நாளைக்கு நீயும் இவங்க கூட தான் விளையாட போற. ஆனா என்னால இனிமே காத்துட்டு இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவங்க கூட நீ விளையாடணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்க எல்லாரையும் விட நீ தான் நல்லா விளையாடுவ. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. No start. Catch it, Sumant. Sumant, catch it. வாவ் கௌரவ், ஆஹா, என்னமா கேட்ச் பிடிச்ச. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. இங்க ஜான்டி ரோட்ஸ் இருந்திருந்தா கூட இதுதான் சொல்லியிருப்பாரு. சரி ஹீரா, யார் இந்த பையன்? சார், இவன் என் அக்கா பையன், என் கூட தான் இருக்கான் சார். இவன் பேரு கௌரவ் சார். என்னவா கேட்ச் பிடிச்சான்? இவன் என் மனசை கவர்ந்துட்டாயா? நீ கிரிக்கெட் விளையாடுவல? சார், கண்டிப்பா விளையாடுவான் சார். பயப்படுறியா? தைரியமா சொல்லு. நான் நல்ல பிளேயர்ஸ மதிக்கிறவன். அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான், எதுவும் எனக்கு தேவையில்ல கௌரவ். எனக்கு பேட்டிங்கும் வரும் பவுலிங்கும் வரும் சார். ஓ கிரேட், அப்ப ஆல்ரவுண்டரா? நீ ஃபீல்டிங் பண்றது பார்த்திருக்கேன். நாளையில இருந்து கிரிக்கெட் பிராக்டிஸ்க்கு நீயும் வந்துரு. கண்டிப்பா வருவல்ல? கண்டிப்பா சார், கண்டிப்பா வருவான் சார். என்ன என்ன சொல்லு சார். ஒரு சின்ன ப்ராப்ளம். சொல்லு. அது என்னன்னா, என்கிட்ட கிட் இல்ல சார். கிட்ட பத்தி நீ கவலைப்படாத, கிட் என்கிட்ட இருக்கு. ஏதாவது எக்ஸ்ட்ரா கிட் இருந்தா ஃபிட் ஆயிட போகுது. டோன்ட் வரி. தேங்க் யூ சார். நான் உனக்கு ஒரு லாக்கரை ப்ரொவைட் பண்றேன். அந்த லாக்கர்ல உனக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோ. ஓகே சார். தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். வரேன் சார். கம் ஆன் गाइस. ரொம்ப நல்லவர்ல பாத்தியா? லெட்ஸ் ரன். ஹலோ, உங்களை தான். நீதான் பால கொடு ப்ளீஸ். ஹலோ, உன்னதான் சொல்றேன், பால கொடு. நான் மற்ற பசங்க மாதிரி 16 வயசுக்காரன் தான். நாங்க 4 வாரத்துக்காக கிரிக்கெட் கேம்ப் போயிருந்தோம். அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ ஃபாஸ்ட் பவுலர். நான் கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேன்னு எனக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நாங்க அங்க ஸ்டேட் காம்படிஷனுக்காக எங்களுக்குள்ள நாங்க காம்பீட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கௌரவ் டீமுக்கு வந்த உடனே நான் டீம்ல இருக்கிறது சந்தேகமாயிடுச்சு. பிகாஸ் ஹி ஆல்சோ வாண்டட் டு பி அ ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் டே பை டே அவன் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. குறிப்பா சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் அவனோட ஸ்ட்ரெங்த்தும் டேலண்ட்டும் அதிகமாயிட்டே போயிருந்தது. அவன் கோச்சோட ஃபேவரட் ஆயிட்டே இருந்தான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவன் மற்ற பசங்களோட மிங்கிள் ஆகுறதே இல்லை. அவனோட ஆட்டிடியூடே அப்படிதான் இருந்தது. ஓ யா, சீ, என்னையா இப்படி நாத்து அடிக்குது? ஷிட், ஒருவேளை ஏதாவது எலி செத்து போயிருக்குமோ? ச்சே, ஆனா ஒரு விஷயம், சுமன் உயிரோட தான் இருக்கான். ஆமா, இங்க நாத்தம் வரதான் செய்யுது. ரஞ்சித், உங்க அம்மா உனக்காக சாப்பாடு கொடுத்தம். Come on man, அந்த ஸ்மெல் அங்க இருந்து வருதா? I'm just kidding. Seriously guys, so suffocating. இங்க மூச்சே விட முடியல man. உங்களுக்கெல்லாம் கொமெட்டிக்கிட்டு வரல? உண்மைதான்யா,
ஒருவேளை நீ பழைய சாக்ஸ போட்டு வந்துட்டியா என்ன? ஷட் அப் மேன், ஜஸ்ட் ஷட் அப். இல்லடா, ஐ ஸ்வேர். இல்ல, இவன் பழைய சாக்ஸ் எல்லாம் போடல. ஐ ஹோப் என் உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாது, இல்லாட்டி என்னால பேட்டிங்லாம் செய்ய முடியாதுயா. ஆக்சுவலா நீ சொல்ற சாக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என் பால்ல 0 அவுட் ஆனான்னு வச்சுக்கோ, கோச் கிட்ட இதே சொல்லு, எல்லாம் அந்த ஸ்மெல்லால தான் சொல்லிடு. முடிஞ்சுதா? ஊம் பால்ல அதுவும் நான், அதுவும் டக் அவுட். ப்ளீஸ் பா, முதல்ல கனவு காண்றதை நிறுத்து. Hold on, guys. Good. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணது போதும். ஓகே கௌரவ், உன்னோட ஸ்டாமினா ரொம்ப நல்லா இருக்கு. சார், இவனை செலக்ட் பண்ண முடியுமா? அதாவது இந்த வருஷம். சாரி ஹீரா, இந்த டீமுக்குள்ள வந்திருக்கலாம், ஆனா இவன் இந்த அகாடமியோட மெம்பர் இல்லையே. நீ அடுத்த வருஷம் மெம்பர் ஆயிடு. அதுக்கப்புறம் பாரு, நீ இந்த டீமோட கேப்டன் ஆனாலும் ஆயிடுவ. பட் இந்த வருஷம் என்னால எதுவும் பண்ண முடியாது. சாரி ஹீரா. ஆனா கௌரவ், அது வரைக்கும் நீ டீமோடயே பிராக்டிஸ் பண்ண. ஓகே குட். போலாம். என்னையா இவன் என்னதான் திங்கறான்? என்ன நண்பா? ஹே, லெட் இட் பி गाइस. புது பையன், தொல்லை பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த புது பையன் வந்ததுல இருந்து தான் லாக்கர்ல நாத்து அடிச்சிட்டு இருக்கு. போதும் நிறுத்துடா, ஏன் அவனை தொல்லை பண்ணிட்டு இருக்க? வாங்க ஐயா, லாக்கர் ரூம் போலாம். கம் ஆன், கெட் அப். சீக்கிரம் வாங்கயா, டயர்ட் ஆயிடுச்சியா. உண்மையா கௌரவ், நீயும் டீம்ல இருந்திருக்கணும். ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா அகாடமியில ஜாயின் பண்ணிடு. சொல்ல முடியாது, என்னை விட நல்ல பவுலர் ஆனாலும் ஆயிடுவேன். என்ன பண்ற? நான் உன்னை கிண்டல் பண்ணல. என்ன பண்ற? உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? என்னாச்சு உனக்கு? சீரியஸ், அதான் சொன்னேன், நீ ரொம்ப நல்ல பவுலர் தான். நான் ஒன்னும் உன்னை கிண்டல் பண்ணலையே. என்னாச்சு உனக்கு? விடு, என்ன விடு. Guys, what's happening? விடுங்க, விடுன்னு சொல்றேன்ல. கௌரவ், விடு. என்னாச்சு உனக்கு? ஆனா சார், இவன் தான் முதல்ல தள்ளிவிட்டான். நான் ஒன்னும். Stop it. என்ன பிரதர்? ஐயோ ஓகே சார், அவன் தான் முதல்ல தள்ளிவிட்டான். Stop it, I say. நீங்க ரெண்டு பேரும் 2 எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் அடிக்கணும். அதுவும் ஃப்ரெண்ட் மாதிரி ஒண்ணா, புரிஞ்சுதா? அப்போதான் உங்க எல்லாருக்கும் விளையாட்டோட ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியும். Come on. சார், நான் ஒன்னும் பண்ணல சார், இவன் தான் அடிச்சான் சார். Go. I say go. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். 45 நிமிஷம் எங்களை கோச் ரவுண்ட் அடிக்க விட்டாரு. ஆனா கௌரவ் அங்க கூட என்னை விட முன்னாடி ஓடிட்டு தான் இருந்தான். கௌரவ் என்கிட்ட ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணான்னு புரியவே இல்லை. ஆனா நான் லாக்கர் ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஒரு கெட்ட வாடை வீச ஆரம்பிச்சது. ஏன் நீ இன்னும் குளிக்கலையா? போய் குளி, இது ஓநாத்தமா இருக்க போது. ப்ளீஸ் டூட், ஷட் அப் மேன். சீரியஸ்லி. சில், விடு, நான் அப்புறம் பார்க்குறேன். பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம். ஹலோ, நீங்கெல்லாம் இன்னும் போகலையா? ஹலோ,
ரஞ்சித், ஆ ரஞ்சித், ஆ வா, கோச் உன்னை கூப்பிடுறாரு. இன்னைக்கு நீ இன்னொரு பேட்டையும் உடைச்சிட்டல. வாட் மேன், ச்சே வா. என்னையா, ஒருவேளை சின்ன சின்ன மிருகங்களை கொண்டு அவன் லாக்கர்ல வச்சுக்கிறானா என்ன? வினய், நீ ஏடா? இந்த லாக்கர்ல இருந்து தான் நாத்தம் வருது. சரி வா, இதை உடைச்சு பார்த்துடலாம். யாரும் இல்ல போல இருக்கு. வினய், மிருகங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். இல்லைன்னா நான் ஏண்டா உள்ள தனியா வர போறேன்? வினய், நீ யாடா? இதெல்லாம் குளிக்கிற டைமாடா? கேக்குறல, பதில் சொல்லு. ஏய், விளையாடாதடா. வினய், இஸ் தட் யூ? ஏ ஹலோ வினய். அந்த கெட்டுப்போன நாத்தம் இன்னும் வந்துட்டே இருந்தது. இந்த முறை இதை பத்தி கோச்சுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும்னு நினைச்சேன். வாங்க சார். இது என்ன ஸ்மெல்? என்னது இது? நீங்க யாரும் ஷவர் பண்றதில்ல? இது ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு சார். கிண்டல் பண்ணாதீங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு என்னமோ இது மிருகத்தோட அழுகி போன பாடியோட நாத்து மாதிரி இருக்கு. ம், இல்ல தண்ணி டேங்கரா கூட இருக்கலாம். ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். வினய், நீ என்கிட்ட சொன்னது நல்லதா போச்சு. எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடு. நான் இந்த ஏரியா மொத்தத்தையும் சீல் பண்ணிடுறேன். இந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்தா போதும். ஏன்னா அவங்க யாருக்கும் உடம்பு சரியில்லாம போகக்கூடாதுல்ல. சீக்கிரமா காலி பண்ணிடலாம். ஓகே கைஸ், டோன்ட் வரி. ராத்திரி அங்க நரி ஊழ விட்ட சத்தம் எல்லாருக்கும் கேட்டது.
அதோட அங்க வைல்ட் லைஃப் அஃபீஷியல்ஸும் வந்திருந்தாங்க. என்ன கேக்குது என்ன தெரியுதுன்னு பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் தென்படாதப்போ இது கண்டிப்பா ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர்ஸா தான் இருக்கும்னு நினைச்சோம். அதாவது ஒரு டீமன் wolf காட்டு நிறையா தான் இருக்கும்னு நினைச்சோம். அங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, எந்த சத்தமும் கேட்கல. இது எங்க எல்லாரையும் ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சது. நாங்க யாரும் ரூமை விட்டு வெளியே வர தயாராகவே இல்லை. அப்போதான் கோச் எங்க கிட்ட வந்து ரஞ்சி ட்ராஃபியோட கமிட்டிக்கு செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட் அனுப்பணும்னு சொன்னாரு. இது மிருகம் இல்ல வேற ஏதோ ஒண்ணுதான்னு அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு முழுசா நம்பிக்கை வந்தது. வெரி டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்தானதுன்னு தோணுச்சு. பிளேயர்ஸோட செலெக்ஷன் நான் முடிச்சிட்டேன். இதான் அதோட லிஸ்ட். இதுதான் ரஞ்சி ட்ராஃபி கமிட்டி செலெக்ஷனுக்கு நான் அனுப்ப போறேன். பயப்படாதீங்க. இந்த லிஸ்ட் நாளைக்கு காலையில நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க. அந்த வேலையை நானே தான் செய்ய போறேன். அப்பதான் காலையில 8 மணிக்கு பார்க்க முடியும். ஐ விஷ் என்னால கௌரவ ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்த வருஷம் எப்படியாவது உன்னை இந்த அகாடமியில மெம்பர் ஆக்காம விட மாட்டேன். அப்ப இந்த லிஸ்ட்ல உன் பேரும் இருக்கும். So don't worry. Okay? Okay guys? யார் அது? உங்க எல்லாருக்கும் இது ஃபனியா இருந்ததுன்னா பனிஷ்மெண்ட்டுக்கும் ரெடியா இருங்க. ஸ்டூபிட்ஸ். யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹெல்ப். காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? செக்யூரிட்டி. ஹெல்ப் ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? சுமன் சுமன் எழுந்திரா. உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? எந்திரி. என்னடா? எந்திரி எந்திரி. சுமன் காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை தான். வா காப்பாத்துங்க. வா. என்னடா என்ன பண்ற நீ? இங்க யாருமே இல்லையே. நாம இந்த டைம்ல இங்க வந்திருக்கவே கூடாது. வாடா திரும்ப போயிடலாம்டா வினய். இல்ல இல்ல பயப்படாத. வா 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 போலாம். இல்லடா இல்ல, அந்த காட்டு மிருகம், அந்த அந்த உல்ஃபோட ஸ்டோரி. இல்லடா இங்க எந்த காட்டு மிருகமும் இல்ல. என் கூட வா. நீ உண்மையை தானடா சொல்ற? ஆமா ஆமா உண்மைதான். இல்லடா அந்த சத்தம் இங்கிருந்து தான் எங்கேயோ வந்தது. ஹெல்ப் ப்ளீஸ், காப்பாத்துங்க. யார் இது? காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்து. எங்களுக்கு நடந்த 2வது அட்டாக். கோச்சை யாரு எதுக்காக அட்டாக் பண்ணாங்கன்னு அவருக்கே தெரியல. இந்த முறை நாங்க ரொம்ப பயந்துட்டோம்.
ஆனா எதை பத்தியும் பயப்பட வேணாம், எல்லாம் சரியாயிடும்னு கேர்டேக்கர் சொன்னாரு. அன்னைக்கு கௌரவ் கூட பிராக்டிஸ்க்கு வரவே இல்லை. அப்போதான் நான் ஹீரா அங்கிள் கிட்ட கௌரவ் ஏன் பிராக்டிஸ்க்கு வரவே இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு ஹீரா அங்கிள் கௌரவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் பிராக்டிஸ்க்கு வர முடியும்னு சொன்னார். லாக்கர் ரூம்ல இருந்த நாத்தம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருந்தது. அன்னைக்கு நான் லாக்கர் ரூம் போயிருக்கும் போது அந்த இடத்துல ஹீரா அங்கிளை பார்த்தேன். அங்கிள், நானும் உங்க கூட வீட்டுக்கு வரேன். கௌரவ பார்க்கணும். சரிப்பா, வா. வா. இந்த எல்லா போஸ்டர்ஸையும் கௌரவ ஓட்டினா? இல்ல, ஆக்சுவலா இந்த எல்லா போஸ்டர்ஸையும் நான் தான் ஓட்டுனேன். அவனுக்கு இந்த பிளேயர்ஸ் பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பேட் பண்றவங்கள, பவுல் பண்றவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. அவன் சும்மா விளையாடுவான், அவ்வளவுதான். ஆனா அவன் எங்க? அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா அவன் வெளில போயிருக்கான். அவனுக்கு உடம்பு சரியா இருக்கும், அதான் அவன் யாரையாவது பார்க்க போயிருப்பான். ரொம்ப வாலு பையன். சரி அங்கிள், நான் கிளம்புறேன். நாளைக்கு கௌரவ கிரவுண்ட்ல மீட் பண்ணிக்கிறேன். அதுவும் சரிதான். கௌரவ் அன்னைக்கு பிராக்டிஸ்க்கு வரல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லாக்கர் ரூம்ல அடிச்ச நாத்தம் அன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. கௌரவ் வெளியூருக்கு போயிருக்கான்னு ஹீரா அங்கிள் எங்க கிட்ட சொன்னாரு. பிராக்டிஸ்க்கு வரமாட்டான்னு சொன்னாரு. ஆனா நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன். ஹீரா அங்கிள் அன்னைக்கு நொண்டி நொண்டி நடந்தாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன நடக்க போகுதுன்னு காத்திருக்கணும்னு நினைச்சேன். கௌரவ், 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 கௌரவ் வீட்டில் இருக்கானா அங்கிள்? இல்ல, அவன் வீட்ல இல்ல. அவன் ஃப்ரெண்டை பார்க்க எங்கேயோ போயிருக்கான். அவனுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் சரியா இல்ல. நானும் எப்பவும் ஃபீல்ட்லயே இருக்கனா, வீட்டுல பாத்துக்க யாருமே இல்லைல்ல. அதுக்காக தான் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அது சரி, நீ எப்ப பாரு கௌரவ பத்தியே கேட்டுட்டு இருக்கே, அவங்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அது அங்கிள், இந்த முறை அவன் டீம்ல செலக்ட் ஆகலங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அடுத்த வருஷம் கேரண்டீட் செலக்ஷன் ஆச்சே. சரி, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, அவன் எங்க கூட வந்து பிராக்டிஸ் பண்ணலாம்ல. அவனோட கேம் இன்னும் பெட்டர் ஆயிடும். அவனோட ஃபாஸ்ட் பவுலிங்ல நாங்களும் பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிப்போம். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப வரேன். ரொம்ப நல்ல விஷயம் வினய். நீ அவனை சந்திக்க வந்ததா அவன் வந்த உடனே நான் சொல்றேன். அவனுக்கு குணமான உடனே நானே அவனை கண்டிப்பா பிராக்டிஸுக்கு கூட்டிட்டு வரேன். சரியா? தேங்க்யூ சோ மச். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்புப்பா. குட் நைட்.
அங்கிள் என்னாச்சு? அங்கிள் அங்கிள் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அங்கிள் பிரச்சனை ஒன்றும் இல்லையே? உங்க சத்தம் கேட்டது. ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கீழே விழுந்துட்டேன், அதான் கத்திட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீ போ, நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன், போ. चामुंडाईचे स्वाहा ओम ऐं क्लीं चामुंडाईचे स्वाहा ओम ऐं क्लीं இங்க என்ன चामुंडाईचे நடக்குது? स्वाहा ओम ऐं क्लीं चामुंडाईचे 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 स्वाहा. இந்தாங்க, இதை நான் இப்பதான் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பூஜை ஆரம்பிங்க. யாரது? நான் பார்க்கிறேன். யாரு? நான் பார்த்த எல்லாத்தையும் அங்க இருக்க கேர் டேக்கர்ஸ் அபிஷியல்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் கௌரவ ஹீரா அங்கிள் அவனை வச்சு என்னமோ செஞ்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு ஃபீல்ட்ல கௌரவ பார்த்த உடனே அவனோட ஃபார்மை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அவனோட பேஸ், ஓ மை காட், அன்னைக்கு 5 விக்கெட் எடுத்தான். அவன் அன்னைக்கு விளையாடுறத பார்த்தா நேஷனல் டீமே அவனை செலக்ட் பண்ணிடும். ஆனா அவனோட முகத்தை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எனக்கு என்னமோ அவன் சாதாரணமா இருக்க மாதிரியே தெரியல. பார்க்கிறதுக்கு அப்படியே சைக்கோ மாதிரி இருந்தான். உடனே அவன் கிட்ட போய் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. கௌரவ், என்ன அது? என்னமா பவுலிங் பண்ற? உண்மையா தான் சொல்றேன், கிண்டல் பண்ணல. ரொம்ப நல்ல பவுலர் நீ. ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? எப்படி இருந்தாலும் டீம்மேட்ஸ் ஆக போறோம். இவனுக்கு என்னடா ப்ராப்ளம்? ஆனா அதுக்கப்புறம் நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா சொன்னா காரியம் கெட்டுடும்ல.
நான் என்ன சொல்றது? எனக்கு அதை சொல்லவே பிடிக்கல. சொன்னாலும் அதை நீ நம்ப மாட்டப்பா. என்னால சொல்ல முடியாது. இல்ல இல்ல, கௌரவ் இதெல்லாம் செய்யல. கௌரவ் இதையெல்லாம் செய்யல. இது எல்லாத்தையும் அவனுக்குள்ள இருக்க என்ன சொல்லுங்க. அவனுக்குள்ள இருக்கிற நரிதான் இதை எல்லாத்தையும் செய்யுது. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் அங்கிள்? நடக்கும். இதை எல்லாத்தையும் செஞ்சது நான் தான். கௌரவோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் மட்டும்தான். அந்த மாமிசத்தை சாப்பிட்டது கண்டிப்பா கௌரவ் இல்ல. கௌரவுக்குள்ள இருக்கிற அந்த நரி தான் சாப்பிட்டது. அப்புறம் அவனோட மூளையும் கடைசியில நரி மாதிரி ஆயிருச்சு. அதனாலதான் அவன் எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சான். இதை எல்லாத்தையும் நான் ஏன் செஞ்சேன்னா, அப்பதான் அவனை ஒரு நல்ல கிரிக்கெட்டரா உருவாக்க முடியும். நான் அவனோட வாழ்க்கையவே அழிச்சிட்டேன்ப்பா. நடந்தது என்னமோ நடந்து போச்சு அங்கிள். இப்ப என்ன பண்றது? ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அந்த 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 நரியை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். வேற யாரையும் எதுவும் செஞ்சிடக்கூடாது. கௌரவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஆபத்து, ரொம்ப பெரிய ஆபத்து. இன்னைக்கு அமாவாசை ராத்திரி. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அந்த நரியோட ஆத்மாவை வசப்படுத்தலன்னா அப்புறம் என்னோட கௌரவனால மனுஷனா வாழவே முடியாது. அவன் ஒரு நரியாவே மாறிடுவான். அவனை சரி செய்யறதுக்காக நான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டேன். நானும் உங்க கூட இருக்கேன் அங்கிள். வேண்டாம்பா, இதுல நிறைய ஆபத்து இருக்கு, பெரிய ஆபத்து இருக்கு. நீங்க பயப்படாதீங்க அங்கிள். நான் உங்க கூட தான் இருப்பேன். கௌரவ் என்னோட டீம்மேட். தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். ஓம் ஐம் க்ளீம் சாமுண்டாய் சே ஸ்வாஹா. கொஞ்சம் தூக்கணும், உதவி பண்ணி எனக்கு. சாமுண்டாய் சே ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் சாமுண்டாய் சே ஸ்வாஹா. வா, பாத்து பத்திரம். இது அங்க வைங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் என் வேலையை இங்கேயே ஆரம்பிக்கிறேன். இங்க யாருமே வர மாட்டாங்க. இப்ப நீங்க எல்லாரும் உங்க இடத்துக்கு போங்க. இங்க பாருங்க, நான் எப்படியெல்லாம் சொல்றேனோ அப்படியே செய்யுங்க. Aim I'm Aim Gleam Chamundai Che Swaha. Om I'm 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 Gleam Chamundai Che Swaha. இவன் உள்ள இருக்கிற நரி எழுந்துடுச்சு. இப்ப நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சாமுண்டாய்
Chamundaiche Swaha. Om Aim Glim 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 இவனுக்கு ஒண்ணு இல்லையே காரோ Om Aim Glim Chamundaiche Swaha. Om Aim Glim இப்ப அவன் கௌரவம் இல்ல. Swaha. Om Aim Glim அவனுக்குள்ள இருக்கிற அந்த நரி. Om Aim Glim Chamundaiche Swaha. 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 சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து நெருப்புல போடுங்க. சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து நெருப்புல போடுங்க. நான் கௌரவ பாத்துக்கிறேன். நீ அதை எடுத்து நெருப்புல போடு. சீக்கிரம் சீக்கிரம் போடு. Om Aim Glim Chamundaiche Swaha. இப்ப இந்த பையனோட உடம்பு அந்த நரியோட ஆக்கிரமிப்புல இருந்து முக்தி அடைஞ்சிருச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சாத்விகம் தான்சிகம் இந்த 2 வகையான சக்திகளோட எப்பவுமே நிறைய ஆழமான சம்பந்தங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இந்து கடவுள்களோட ஏதோ ஒரு மிருகமோ பறவையோ இருக்கத்தான் செய்யுது. அந்த பறவைகள் மிருகங்களுக்கு இருக்கிற இந்த சக்திகளுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்களோட 6th சென்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கேசுகள்ல ஒரு மிருகத்தோட ஆத்மா மனுஷனோட உடம்புக்குள்ள பிரவேசிச்சு அவனை வசப்படுத்திடுது. ஜான்சர் பாவர்ல ஒரு பயங்கரமான ஆத்மாவை தீவிரமான நோயால பாதிக்கப்பட்ட நோயாளியோட உடம்புக்குள்ள பிரவேசிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த நோயாளி மிருகத்தோட சக்தியால சீக்கிரம் குணமாயிடுவார்னு நம்புறாங்க. ஒரு முறை ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள ஒரு மிருகத்தோட ஆத்மா பிரவேசிச்சதுன்னா அந்த சக்திகளை ரொம்பவே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க வேண்டியது முக்கியமான ஒண்ணு.